சிறிய விளம்பர இடைவேளை திறந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனம் ரூபாய் 1750 இந்த ஆண்டிற்குள் நடைமுறையாகும் என்கிறார் ஜனாதிபதி. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் இந்த வருடத்திற்குள் 1750 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளை பண்டாரவளையில் நேற்று இடம்பெற்ற மலையக மக்களுக்கு வீட்டு உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய பூர்வீக தமிழருக்கான ஆதரவு எப்பொழுதும் தொடரும், இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா என்று ஒரு செய்தி. இந்திய பூர்வீக தமிழர் சமூகத்துக்கான ஆதரவு எப்போதும் தொடரும், வீடுகள் மட்டுமல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதும் எமது இலக்கு, இவ்வாறு இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் நாட்டிற்கு வருகை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மலையகத்தில் 2000 பேருக்கு வீட்டு பத்திரம் வழங்கி வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரம்படி படுகொலையின் 38வது நினைவேந்தல். இந்திய அமைதிப்படையினரால் கொக்குவில் பிரம்படியில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் 38வது நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. பிரம்படி வீதி ஆரம்பிக்கும் இடத்தில் ஆடியபாதம் வீதியில் அமைந்துள்ள நினைவு தூவியில் இந்த நினைவேந்தல் நேற்று காலை 9 மணிக்கு இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் 11 போராட்டம். அரசாங்கத்திற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து எதிர்வரும் 11ஆம் தேதி பேரணி ஒன்றை நடாத்த உள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த எதிர்க்கட்சி பேரணிக்கு கூட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டம் ரூபாய் 110 கோடி நிதி கோருகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை 2025 அக்டோபர் மாதம் முதல் 2027 செப்டம்பர் வரையிலான இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு சுமார் 38 லட்சம் அமெரிக்க டாலரை, அதாவது இலங்கை மதிப்பில் 110 கோடி ரூபாய் கோரியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சங்குப்பிட்டி பாலம் அருகே இளம் பெண்ணின் சடலம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பூநகரி சங்குப்பிட்டி பாலம் அருகே இளம் பெண்ணின் சடலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சுமார் 20 முதல் 25 வயதிற்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. எனினும் உயிரிழந்த பெண் அடையாளம் காணப்படவில்லை. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் கடல் கண்காணிப்புக்கு டிராடர் அவசியம் தேவை, வடக்கு கடற்தளபதி என்ற ஒரு செய்தியும், வவுனியாவைச் சேர்ந்த 2 குன்னாகல் விபத்தில் உயிரிழப்பு என்ற செய்தி, நீக்கிய பாதுகாப்பை மீள வழங்குவது ஏன் மஹிந்த ராஜபக்ஷ கேள்வி என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவு மாவட்டமும் பறிபோகும் அபாய நிலையில் ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. தமிழர் பிரதேசங்கள் தற்போது சிங்கள பெயர்களால் மாற்றப்பட்டுள்ளன. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத பட்சத்தில் முல்லைத்தீவு மாவட்டமும் பறிபோகும் வாய்ப்புள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். வானொலி ஒன்றிற்கு அவர் அளித்த நேர்காணலிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 4 வருடங்களுக்கு முல்லைத்தீவின் சனத்தொகை குறைந்துள்ளது. தொழிலொன்றை நேர்த்தியாக செய்ய முடியாத நிலையிலேயே மக்கள் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலையின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலையின் பெயரை நல்லூர் சைவ தமிழ் கலவன் பாடசாலை என மாற்றும் முயற்சிக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் மக்கள் கருத்தறியும் கூட்டத்திற்கு நேற்றைய தினம் பாடசாலையின் அதிபரால் நடாத்தப்பட்டது.
இது தொடர்பான அழைப்பில் இதன்போது பாடசாலையின் பெயரை யாழ் நல்லூர் சைவ தமிழ் கலவன் பாடசாலை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று முதியோர் அமைப்பு கோரியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதே நேரம் பாடசாலையின் பெயரை மாற்றினால் இனிவரும் காலங்களில் ஒத்துழைப்புகளை வழங்கப் போவதில்லை என்று பாடசாலையின் பல்வேறு தேவைகளுக்காக தொடர்ந்தும் நிதியுதவிகளை வழங்கி வரும் கல்வியம் காடு கனடா வாழ் மக்கள் ஒன்றியம் பாடசாலைக்கு அறிவித்துள்ளனர். இதேவேளை தமது எல்லை பகுதிகளில் காணப்படும் விளம்பர பலகைகளில் கல்வியம் காடு என்ற பெயரை நீக்கி நல்லூராக பயன்படுத்துமாறு நல்லூர் பிரதேச சபை செயலாளர் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஆசிரியர் இடமாற்ற நடவடிக்கையில் சுயநல செயல்கள் கவலை தருகிறது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக 10 பேரின் உயிரை பறித்த எலிக்காய்ச்சல். அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயால் 10 பேர் உயிரிழந்ததாக தொற்று நோய் பிரிவின் மருத்துவ அதிகாரி தேஜன சோமதிலக அறிவித்துள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் அனுராதபுரம் மாவட்டத்தில் வருடாந்தம் 300க்கும் அதிகமான எலிக்காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகின்றனர். அதிகமான நோயாளர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தின் ஹெப்பிட்டிஹொல்லாவ பிரதேச செயலாளர் பிரிவிலேயே பதிவாகியுள்ளனர். இதில் நாச்சாதுவ, நொச்சியாகம, விளச்சிய, திறப்பனை, இபலோகம, தலாவ, தம்புதேகம, ராஜாங்கனை, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளிலேயே எலிக்காய்ச்சல் நோயால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 9 நாட்களில் 46,868 சுற்றுலாவிகள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபை தேர்தலுக்கான அழுத்தம் என்ற தலைப்பில் இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் உண்மையை மறைக்க போலீஸ் தீவிர முயற்சி, விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் அளித்த வாக்குமூலத்தை போலீசார் திரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் இந்து இளைஞர் சங்கத்தின் வைர விழா நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு வைர விழா நிகழ்வு நேற்று முன்தினம் சனிக்கிழமை மல்லாகம் பழம்பதி தேவஸ்தானத்தில் இருந்து கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களுடன் கூடிய நடைபவனியுடன் ஆரம்பமாகி பிரதான நிகழ்வு தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் நடைபெற்றது என்று இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களுடன் கூடியவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தேச வளமை சட்டத்தில் ஆதனங்கள் சட்டத்தரணிகள் சங்கத்தால் செயலமர்வு என்றொரு செய்தியும், ஹோட்டலில் தீ விபத்து என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி, கடையொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முட்டையின் விலையை ₹10 குறைக்க முடிவு. அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் நாட்டில் முட்டை விலையை குறைப்பதற்கான முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார கூறுகையில், முட்டை ஒன்றின் விலையை ₹10 குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை ₹18 சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 20 விற்பனை செய்யப்படும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அசல் காணி உரித்துடன் மலையக மக்களுக்கு வீடு, மலையக அதிகார சபை தடையில்லாது பயணிக்கும். பிரதி அமைச்சர் பிரதீப் உறுதி என்ற ஒரு செய்தி. கடந்த காலத்தில் மலையக மக்களுக்கு வழங்கிய காணிகள் அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகள் கிடையாது. இன்றும் அந்த மக்கள் அதில் வீடுகளை கட்டியிருந்தாலும் கூட அந்த காணி அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கவில்லை. தற்போது மலையக மக்களுக்கு கட்டப்படுகின்ற வீடுகளுக்கு அசல் காணி உரித்து மூலமாக 10 ஃபெர்ஷஸ் காணி வழங்கப்படுகின்றது. எனவே இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகின்ற வீடுகள் அசல் காணி உரிமத்தின் கீழ் கட்டப்படுகின்றன. இது நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீட்டை அவர்களிடம் கொடுத்த பிற்பாடு வீடும் காணியும் அவர்களுக்கு சொந்தமானது ஆகும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தின் 115வது ஆண்டு நிகழ்வு நடைபவனியுடன் அப்படி என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறைகளை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பூங்காவின் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவின் அதிகாரி
சிசிர ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. காத்தான்குடியில் இளைஞன் கைது என்ற செய்தியும், பேரிடர்களின் போது களப்பணியாற்றிய அமைப்புகளுக்கு வீர மானிடர் விருது என்று அதற்கான புகைப்படம் ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வாழைச்சேனை துறைமுகத்தில் இருந்து சென்ற இயந்திர படகு கடலில் மூழ்கியது, 3 மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. விண்டோஸ் 10 முடிவுக்கு வருகிறது என்ற ஒரு செய்தி. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் விண்டோஸ் 10 நாளையுடன் முடிவுக்கு வருகிறது என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விண்டோஸ் 10ற்கான இலவச ஆதரவு நாளையுடன் நிறைவடைகிறது. இதற்கு பின்னர் விண்டோஸ் 10 இயங்கும் சாதனங்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு புதுப்பிப்புகள், தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது புதிய அம்சங்கள் எதுவும் கிடையாது. ஆதரவு முடிந்த பிறகு விண்டோஸ் 10 இயங்கினாலும் பாதுகாப்பு புதுப்பிப்புகள் இல்லாததால் அவை இணைய தாக்குதல்களுக்கு இலக்காக கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பயனாளர்களை விண்டோஸ் 11ற்கு மேம்படுத்துமாறு வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் எல்லா கணினிகளும் அந்த மேம்பாட்டை மேற்கொள்ள முடியாது. இத்தகைய பயனர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு பெற லினக்ஸ் அல்லது குரோம் OS போன்ற மாற்று இயங்குதளங்களை பயன்படுத்துவது சிறந்தது என்று பரிந்துரைக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள், கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை நடாத்துவோம் தமிழ்நாட்டு மீனவர்கள் அறிவிப்பு என்றொரு செய்தியும், யானைகள் உயிரிழப்பு நாட்டில் அதிகரிப்பு என்றொரு செய்தி, வீட்டு ஆவணங்கள் அல்ல வெறும் காகித தாள்களே என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டு ஆவண பத்திரங்கள் வெறும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாத்திரமே என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையகத்தைச் சேர்ந்த 2000 பேருக்கு நேற்றைய தினம் வீட்டு உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு பண்டாரவளையில் நடைபெற்றது. இதுரப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை கொல்ல உத்தரவிட்டது யார்? விரைவில் காணொலி வெளியிடுவேன், சரத் பொன்சேகா அதிர்ச்சி தகவல். இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்கொடியுடன் வந்த பொதுமக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டது யார் என்ற காணொலியை விரைவில் வெளியிடவிருக்கிறேன் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில், கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த காலத்தின் போது தான் பசில் ராயபக்சவுடன் ஒரு மணித்தியாலம் உரையாடி கொண்டிருந்த போதும் 2005ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்த செய்தியை பசில் ராயபக்ச தம்மிடம் தெரிவித்ததாக பொன்சேகா கூறியிருக்கிறார். தாம் குறித்த வேலையை செய்தமையினாலேயே 2005ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக விடுதலை புலிகள் வாக்குறுதி அளித்ததாகவும் பசில் ராயபக்ச தம்மிடம் கூறியதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பணத்தை கொண்டே கடற்புலிகளுக்கு மே மாதம் மலேசியாவில் இருந்து தாக்குதல் படகுகள் கொள்வனவு செய்யப்பட்டன என்றும் பொன்சேகா கூறினார். அயல் நாடுகளிலிருந்து தேர்தலுக்காக கிடைத்த $2 மில்லியன் கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று வழங்கியதாக பசில் ராயபக்ச தன்னிடம் கூறியதாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு வழங்கப்படும் போது மலையக அரசியல் தலைவர்களும் இருந்ததாகவும் பசில் ராயபக்ச கூறியதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். பின்னர் அந்த டோரா படகுகள் யுத்த காலத்தில் பயன்படுத்திய விடுதலை புலிகள் கடற்படையினரின் 10 டோரா படகுகளை மூழ்கடித்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதேவேளை 2009 பிப்ரவரி 1ஆம் தேதி தற்காலிக யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்துமாறு ஜனாதிபதி 28ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு உத்தரவிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலேயே விடுதலை புலிகள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு நந்திக்கடல் வழியாக வந்து பாரிய தாக்குதலை நடாத்தியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் பொன்சேகா தெரிவித்தார். அந்த சம்பவத்திற்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். வேறொரு நாடாக இருந்திருந்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் என்றும் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து தான் விரைவில் காணொலி ஒன்றையும் வெளியிடவிருப்பதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். 2009 ஜனவரி 10ஆம் தேதி கோட்டபாய சவேந்திர சில்வாக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார். அதன் பின்னர் தமக்கு முன்பாகவே கேமராக்கள் இருப்பதனை மறந்த சவேந்திர சில்வா தனக்கு அருகிலுள்ள உத்தியோகத்தர்களிடம் வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து கூறினார். வெள்ளைக்கொடிகளுடன் மக்கள் வருவதாகவும் எவ்வாறாயினும் அவர்களை கொள்வோம் என சவேந்திர சில்வா கூறியதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இளம் பெண்ணின் சடலம் சங்குப்பட்டியில் மீட்பு என்ற ஏலவை பார்த்த செய்தியொன்றும், அனூர் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு ஏற்பாடு, ரணில் தலைமையில் எதிர்க்கட்சிகள் பேச்சுவார்த்தை என்ற செய்தியும்,
பிரம்படி படுகொலையின் 38வது நினைவேந்தல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. கொக்குவில் பிரம்படி படுகொலையின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக பிரம்படி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 1987 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் இந்திய இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் பவன் நடவடிக்கையின் போது கொக்குவில் பிரம்படி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் துப்பாக்கியால் சுட்டும் கவச வாகனங்களினால் நசுக்கியும் மிலேச்சித்தனமாக கொல்லப்பட்டனர். இந்த துயர சம்பவத்தின் 38வது நினைவு தினமே நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. கொக்குவில் ஆடியபாதம் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூபியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் பிரதான அம்சமாக குறித்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் பொறிக்கப்பட்ட நினைவுகள் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் முன்னிலையில் அந்த நினைவுகள் உணர்வெழுச்சியுடன் திரை நீக்கம் செய்யப்பட்டது என்று அந்த செய்தி. அதேபோல இந்திய மீனவர் விவகாரத்தில் அரசிடமிருந்து அழுத்தமில்லை, வடக்கு கடற்படை தளபதி தெரிவிப்பு. கிளிநொச்சியில் வெடிபொருள் வெடித்ததில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. விமல் வீரவன்சவுக்கு CID அழைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். அரசியல்வாதிகளுக்கு போதை வியாபாரிகளுடன் வலுவான தொடர்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பெண் மாவீரர் 2ஆம் லெப்டினன்ட் மாலதியின் 38வது ஆண்டு நினைவேந்தலில் ஓர் அங்கமாக நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் காரியாலயத்தில் மாவீரர் மாலதிக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அத்துடன் நினைவேந்தல் நிகழ்வும் இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. சட்டவிரோத விகாரைக்கு போலீஸ் தலைமையில் விழா, கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு. யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் திஸ்ஸவிகாரையில் போலீசாரின் பூரண அனுசரணையுடன் கஜபாகு விழா இடம்பெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தென்னிலங்கையில் இருந்த மக்கள் அழைத்து வரக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் பங்கேற்புடன் இன்று காலை 6 மணி முதல் திஸ்ஸவிகாரை அருகே கண்டன போராட்டம் நடைபெறவிருக்கிறது என்று செய்தி. இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கு 1.1 பில்லியன் ரூபாய் நிதியளிக்க கோரிக்கை என்ற செய்தியும். சீனாவை சென்றடைந்தார் பிரதமர் ஹர்னி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் இலங்கை நோக்கி விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கை மண்ணில் இங்கிலாந்து ஆதிக்கம் 89 ஓட்டங்களால் அபார வெற்றி என்று 2025 மகளிர் உலகக்கிணம் தொடர்பான செய்தி ஒன்றும். ஆண்களுக்கான நீளம் பாய்தலில் முருங்கன் மத்திய மகாவித்தியாலய மாணவன் தங்கப்பதக்கம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாகவும் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சர்வதேச விருது பெற்ற ஆவண புகைப்பட கலைஞன் தர்மபாலம் திலக்ஷனின் புதிய புகைப்பட கண்காட்சி ஷேடோஸ் ஆஃப் த பாஸ்ட் கடந்த 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இலக்கம் 50 கண்டி வீதி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம். முட்டை விலை தொடர்பில் உற்பத்தியாளர் சங்கம் அதிருப்தி. பொதுஜன பெரமுனர் அணிலுக்கு ஆதரவளிக்காது சாகர பகிரங்கம். அதிகாலையில் கோர விபத்து, உடல் நசுங்கிய இளைஞர்கள் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தவறான முடிவுகளால் சிதறும் குடும்பங்கள், தடுக்கும் நடவடிக்கைகளை தாமதமின்றி முன்னெடுப்போம், பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்பு. பல்வேறு காரணங்களால் வடக்கில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதை தடுப்பதற்கான முடிவுகளும் முயற்சிகளும் தாமதமின்றி எடுக்கப்பட வேண்டும் என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கச்சதீவில் தஞ்சமடைய உள்ள தமிழக கடத்தொழிலாளர்கள் தீவிரமடையும் போராட்டம். ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடத்தொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடத்தொழில் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜேசுராசா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் மெக்சிகோவை தாக்கிய ரேமண்ட் புயல் 30 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம், 5400 பேர் பாதிப்பு என்ற செய்தி. உக்ரைன் ரஷ்ய போரையும் நிறுத்த முடியும், ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு. அமெரிக்க எகிப்திய ஜனாதிபதிகளின் தலைமையில் இன்று காசா அமைதி மாநாடு. அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது வடகொரியா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை என்ற செய்தி. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஆசிரியர் இடமாற்றத்தை நிதானத்துடன் செய்யுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டும், பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. யுத்தம் முடிந்தது என்பதற்காக கடல் கண்காணிப்பை நிறுத்த முடியாது, வடக்கு கடற்படை தளபதி. யுத்தம் முடிந்துவிட்டது என்பதற்காக கடல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டாம் என சொல்ல முடியாது என வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் புத்திகல் எனகே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அலட்சியம் வேண்டாம், காய்ச்சல் நீடித்தால் மருத்துவரை நாடுங்கள். இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரசீலா சமரவீர வலியுறுத்தி இருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம். மேலும் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை அகற்றி தினமும் புதிய தண்ணீரை பாத்திரங்களில் சேர்த்து வையுங்கள். டெங்கு முட்டைகளை அழிக்க உதவி புரியுங்கள். இந்த பாத்திரங்களின் மேற்பரப்பில் டெங்கு முட்டைகள் இருப்பதால் டெங்கு நுளம்புகள் எளிதாக இனப்பெருக்கம் செய்ய முடியும். சமீபத்திய சோதனைகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள முறையற்ற முறைமையில் வைக்கப்படும் பாத்திரங்களால் டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக காணப்படுகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய முக்கிய செய்தியாக மீண்டும் சூடுபிடிக்கின்றது வெள்ளைக்கொடி விவகாரம், ஆதாரம் வெளியிடுவேன் என சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற உரையாடல்கள் அடங்கிய காணொளி உள்ளது. அதை விரைவில் வெளியிடுவேன் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்பது பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் குரல் பதிவுகள் வைத்திருந்தால் வெளியிடட்டும் என்றார் நாமல். பொன்சேகா வசம் குரல் பதிவு காணொளிகள் இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி வழக்கு இன்று நீதிமன்றில் விசாரணை என்ற செய்தியும், 5ஆம் கட்ட நிதியை வழங்க IMF 2 நிபந்தனைகள் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தட்டுவன்கொடியில் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர் சாவு என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவிற்கு மீனவர் அத்துமீறலை கடற்படை தடுக்கிறது, வடக்கு கட்டளை தளபதி தெரிவிப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சங்குப்பட்டி கடலில் மிதந்த இளம் பெண்ணின் சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகள் தீவிரம் என்று ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. முற்படையின் ஒத்துழைப்பு கிட்டினால் போதை கடத்தலை ஒடுக்கலாம், வடக்கு கடற்படை கட்டளை தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் வெலிக்கடை சிறையில் தமிழர் படுகொலை 1 வாரத்திற்கு முன்பே திட்டமிட்டது, சிங்கள எழுத்தாளர் யாழில் தெரிவிப்பு. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை சிறையில் ஏற்பட்ட கலவரம் அல்ல. சிறைக்கு வெளியில் 1 வாரத்துக்கு முன்னர் அப்போதைய ஜனாதிபதி JR ஆட்சியில் திட்டமிட்டு படுகொலையே என சிங்கள எழுத்தாளரும் முன்னாள் ஊடகவியலாளருமான நந்தன வீரரட்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளாக உள்வீட்டு பூசல்களாலேயே அமைச்சரவையில் மாற்றம், மொட்டுக்கட்சி தெரிவிப்பு என்ற செய்தியும், மலையகத்திற்கு எந்த வீடுகளும் உண்மையில் ஒப்படைக்கப்படாது, ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இலங்கை வருகை என்ற செய்தி, அமைச்சரவை மாற்றம், வர்த்தகமானி வெளியீடு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் பணியில் தென்னிலங்கை கட்சிகள், வடக்கு முதல்வர் வேட்பாளர் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அவதானம் என்றொரு செய்தி. மாகாண சபை தேர்தலுக்குரிய ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை தென்னிலங்கையின் பிரதான கட்சிகள் உள்ளக ரீதியில் முன்னெடுத்துள்ளன. ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் களமிறங்க உள்ள தமது கட்சியின் முதல்வர் வேட்பாளர்கள் பற்றி அவதானம் செலுத்தியுள்ளனர். குறிப்பாக வடக்கு முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விமல் ரத்நாயக்க அண்மையில் யாழ் வந்த போது கூட இது சம்பந்தமாக ராமலிங்கம் சந்திரசேகருடன் கலந்துரையாடி உள்ளார் என அறிய முடிகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையில் முட்டையை விற்க முடியாது, உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு. தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கமைய முட்டைகளை விற்பனை செய்வது சாத்தியமில்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. இந்த விலைக்கு முட்டையை விற்பனை செய்வதன் மூலம் நமக்கு நட்டம் ஏற்படக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக
வழித்தேங்காயை எடுத்து என்று இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய தலைப்பு காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலுக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துக தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்து என்ற செய்தி, கட்டமிடப்பட்ட செய்திகளாக மின்னல் எச்சரிக்கை என்ற செய்தியும், களுத்துறையில் துப்பாக்கிச் சூடு என்ற செய்தியும், துப்பாக்கி ரவைகள் கால்வாயில் மீட்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு மோசடி அறிவிக்க இலக்கங்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடுவதற்கு 0112882228 என்ற தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என்றும் பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒருமுறை போலீசாரிடம் முறையிடுவதற்கான தொலைபேசி இலக்கம் 0112882228 என்ற தொலைபேசி இலக்கம் ஆகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தில் கவிதை நூல் வெளியீடு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆரம்ப சுகாதார நிலையம் பாண்டியன் குளத்தில் மூடல், பிரதேச மக்கள் அவதி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஹாசாவில் போர் நிறுத்தம் இறுதி உச்சி மாநாடு என்று ட்ரம்ப் பங்கேற்கின்றார். ஹாசாவில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், எகிப்திய அதிபர் அல் சிசி ஆகியோர் தலைமையில் இன்று உச்சி மாநாடு நடைபெற உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வலிவடக்கில் விடுவிக்கப்பட்ட மக்களின் காணிகளை சுவீகரிக்க மாட்டோம், இந்திய மீனவர்களை கைது செய்வதில் சிக்கல், கச்சதீவை பாதுகாப்போம், வடபிராந்திய கடற்படை தளபதி அட்மிரல் புத்திகலியனகே தெரிவிப்பு என்ற செய்தியும், ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் டெங்கு எலிக்காய்ச்சல் தீவிரம், 2 நாள் காய்ச்சல் நீடித்தால் வைத்தியசாலை செல்லுங்கள். இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், 100க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தமிழக மீனவ குடும்பங்கள் கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்துக்கு முஸ்திபு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, பாதாள குழு ஒழிப்பில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், ஜனாதிபதி அனுர உறுதி, பூநகரி சங்குப்பட்டியில் கரையொதுங்கியது பெண்ணின் சடலம் என்ற ஒரு செய்தியும், சீனா சென்றடைந்த பிரதமர் ஹரணிக்கு அமோக வரவேற்பு, இந்திய மீனவர்கள் கைதுக்கு நாங்கள் முழு ஆதரவு தருவோம், வடக்கு கடத்தொழிலாளர் இணையம் தெரிவிப்பு. தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார உச்சி மாநாடு கொழும்பில் டெட்ரோஸ் நேற்று வந்தடைந்தார் என்ற ஒரு செய்தியும், ரணிலை ஒருபோதும் பெருமனு ஆதரிக்காதும், சாகர காரியவசம் பகிரங்கம் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அனுமதி இல்லாத நுண்கடன் நிதி நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற தலைப்பிலே ஒரு செய்தி, 6 முதல் 8ஆம் தரம் வரை சட்டக்கல்வியினை இணைக்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. பாடசாலைகளில் 6ஆம் தரத்திலிருந்து 8ஆம் தரம் வரையில் குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியையும் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரசின் உள்வீட்டு முரண்பாட்டின் விளைவே அமைச்சரவை மாற்றம், பொதுஜன பெரமுன. அரசாங்கத்தின் உள்வீட்டு முரண்பாடுகள் காரணமாகவே அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமானே தெரிவித்திருக்கிறார். அது குறித்து அவர் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், எந்தவொரு அரசாங்கத்தினதும் முதலாவது அமைச்சரவை மாற்றம் என்பது ஆளுங்கட்சிக்குள் நிலவும் உள் முரண்பாடுகளின் வெளிப்பாடாகும். அவ்வாறான முரண்பாடுகள் காரணமாகவே சந்திரிக அரசாங்கத்தில் தொழில் அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போதும் கடத்தொழில் அமைச்சராக மாற்றப்பட்டார். அதே போல அரசாங்கம் என்னதான் மறுத்தாலும் துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் காரணமாகவே பிமல் ரத்நாயக்காவிடம் இருந்து அமைச்சு பொறுப்பொன்று பறிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சம்பவத்தின் முழு பொறுப்பையும் விமலின் தலைமையில் சுமத்திவிட்டு ஜனாதிபதி தன்னையும் ஏனையவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள முனைகிறார். ஆனால் உண்மையில் இந்த சம்பவத்தில் பிமல் ரத்நாயக்க மட்டுமன்றி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். ரணில் சஜித் இணைவு வரவேற்கத்தக்க விடயம், ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு. 38வது நினைவேந்தல் கொக்குவிலில் அனுஷ்டிப்பு என்ற செய்தியும், கடந்த கால ஆட்சியாளர்கள் போலவே அனுர் அரசாங்கமும் சபா குகதாஸ் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. குரல் பதிப்பாக வடக்கில் எலிக்காய்ச்சல் அபாயம் விழிப்புடன் இருந்தால் தடுக்கலாம் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பு. அதே போல வலிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் சுவீகரிக்க மாட்டோம், வடக்கு பிராந்திய கடற்படை தளபதி தெரிவிப்பு என்ற செய்தி. சமஷ்டியை தமிழரசு கைவிட்டதாக கஜேந்திரகுமார் இவ்வாறு கூற முடியும், தலைவர் சிவஞானம் கேள்வி.
சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் என ஐநாவுக்கு கடிதம் எழுதியுள்ள நிலைமையில் எவ்வாறு தமிழரசுக் கட்சி சமஷ்டியை கைவிட்டு விட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத முடியும் என அக்கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியும் புதுக்குடியிருப்பு மேம்பாட்டு பேரவையின் காத்தவராயன் கூத்து போட்டி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேலை சேர்ந்த 20 பணிய கைதிகளை விடுவிக்கிறது ஹமாஸ். எகிப்தில் இன்று அமைதிக்கான கூட்டம், 20 நாடுகள் பங்கேற்பு என்ற வெளிநாட்டு செய்தி ஒன்றும். உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்களை சுரண்டி பிழைக்கும் நுண்கடன் நிறுவனங்கள் அரசின் நடவடிக்கை என்ன, சாணக்கிய நம்பி கேள்வி என்ற செய்திகளும். தமிழ் மக்கள் வாக்களிப்பதை தடுக்க விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாம் சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்ற செய்தி தினக்குழுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது ஆப்கானிஸ்தான் அணி. மகளிர் உலகக்கிணம் இலங்கையை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி. தேசிய மட்ட நீளம் பாய்தலில் மன்னார் முருங்கன் மத்திய மகாவித்தியாலய மாணவனுக்கு தங்கம். தேசிய மட்ட தட்டறிதலில் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய மாணவன் தங்கப்பதக்கம். தேசிய மட்ட கோளூன்றி பாய்ச்சலில் தங்கம் என்று சாதித்தார் மகாயனா கல்லூரி மாணவன் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குழுடைய முதன்மை செய்திகளாகும். இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.